இல்ல, கொஞ்சம் பொறுங்கோ அப்பன், கொஞ்சம் பொறுங்கோ. அதாவது இது தரவைந்து புலமைப்பரிசில் பரீட்சை 2025ஆம் ஆண்டுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு 2025 பரீட்சை செய்வதற்கு கடந்த கால அரச பரீட்சைகள்ல ஆளுமையை உண்டு பண்ணி, அதாவது வினாக்களுக்கு விடை காணுகின்ற திறமையை உண்டு பண்ணி, அந்த மாணவர்களூடாக ஆற்றலை வெளிப்படுத்தி ஏனைய மாணவர்களும் அதனால பயனடையக்கூடிய வகையில அந்த மாணவர் ஆளுமை உள்ளவராக மாறுவது மட்டுமல்ல, அவர் இன்னொரு மாணவருக்கு கற்பிக்கக்கூடிய, விளக்கமளிக்கக்கூடிய, வினாக்களுக்கு விடையளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை பெறுவது அந்த மாணவரை ஒரு ஆளுமை உள்ளவராக மாற்றுவது மட்டுமல்ல, மற்ற மாணவர்களும் அதனூடாக உற்சாகம் பெற்று தாங்களும் விடயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தினால் இந்த வகுப்புகள்ல, என்னுடைய சனி ஞாயிறு வகுப்புகள்ல பங்கு பெற்றுகின்ற மாணவர்களிடமிருந்து வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் வெளிக்கொண்டிருக்கின்றேன். இவையெல்லாம் நான் நீண்ட காலத்துக்கு முதல் வகுப்புகளுக்கு, அதாவது பரீட்சை நடந்து இப்ப 2024 செப்டம்பர் 15 நடைபெற்றது. அதற்கு பின்பு இந்த பரீட்சைத்தாளுக்கு விடை காணுகின்ற விளக்கங்கள் காணொலிகளாக பல வெளியிட்டிருக்கின்றேன், பதிவேற்றம் செய்திருக்கிறேன். காணொலியாக எடுத்து யூடியூப்ல பதிவேற்றம் செய்தனர். அந்த பதிவேற்றம் மட்டுமல்லாமல் இவர்கள் வகுப்பிலே கற்கின்ற போது இவர்களுக்கு இதில் விடை விளக்கம் அளித்திருக்கிறேன். அதை ஞாபக சக்தியில வைத்துக் கொண்டு அந்த பிள்ளைகள் இதற்கு விடையளிக்கின்ற விளக்கம் தருவதை இப்பொழுது மீளவும் பலரின் நன்மை கருதி ஒவ்வொரு வினாவுக்கும் ஒவ்வொரு மாணவர் விடையளிக்கிற பாங்கில இந்த வகுப்பை நடத்தி கொண்டிருக்கிறேன். இப்பொழுது சர்வேஷ் எனும் மாணவர் 2024 அரச பரீட்சையில் 3வது வினாவுக்கு விடையளிக்கும் விளக்கம் வழங்குவார். சொல்லுங்கப்பன். கீழே உள்ள ABCDE ஆகிய உருக்களில் ஒத்த 2 உருக்களும் யாவை? முதலாவது விடைய பார்த்தோம்னா ஏயும் டியும் AB படத்துல முதலாவது படம் 2 வேற மாதிரி இருக்கு, கடைசி 2 படமும் ஒரே மாதிரி இருக்கு. இரண்டாவது விடையில ஏயும் டியும் பார்த்தோம்னா ஏயும் டியும் முதலாவது படம் ஒரே மாதிரி இருக்கு, கடைசி படமும் ஒரே மாதிரி இருக்கு. மூன்றாவது விடை பார்த்தோம்னா சியும் ஈயும் முதலாவது படம் ஒரே மாதிரி இருக்கு, இரண்டாவது படம் வேற மாதிரி இருக்கு. அப்ப அதனால இரண்டாவது விடை தான் சரி, ஏயும் டியும். வெரி குட், வெரி குட். அந்த பிள்ளை தனக்கு புரிந்து கொண்டதை எவ்வளவு துல்லியமாக தெளிவாக வெளிப்படுத்துகின்றார் என்று பாருங்கள். இப்ப நான் இது ஏன் சொல்வது என்றால், அந்த பிள்ளை தன்னிலே இருக்கிற ஆற்றலை ஆசிரியர் புரிந்து கொண்டார், அதனால்தான் தன்னை புகழுகின்றார் என்று நினைக்கின்ற போது அந்த பிள்ளைக்கு இன்னும் ஆளுமை விருத்தியாகும். நாங்கள் ஒரு ஆசிரியராக இருக்கின்றபடியால் அந்த பிள்ளைகளை கவர்ச்சிப்படுத்துவது மட்டுமல்ல, அவர்களை ஒரு ஆளுமை உள்ளவர்களாக மாற்றி அவர்களுடைய திறமை வெளிக்காட்டப்படுகின்ற போது அவர்களும் எங்களை போன்று, நாங்கள் எப்படி சிறு வயதில எங்களுடைய திறமைகளை ஆசிரியர் பாராட்டுகின்ற போது பெருமிதம் அடைந்தோமோ, அதே நேரம் எதிர்காலத்தில் இன்னும் சிறப்பாக நாங்கள் செய்ய வேண்டும் என்று ஆசையாக இருந்தோமோ, அதே போல அந்த பிள்ளைகளும் இருக்கும். அப்ப அந்த பிள்ளையின் ஆற்றலை வளர்ப்பது மட்டுமல்ல, இது மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்ற முறையில தான் இந்த வகுப்புல நான், அதாவது என்னுடைய சனி ஞாயிறு வகுப்புல மாத்திருந்தால் இந்த ஒவ்வொரு மாணவரிடம் ஒவ்வொரு வினாவை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது கிழமையிலே 5 தினங்கள் நடத்துகின்ற, திங்கள்ல இருந்து வெள்ளி வரையிலான 5 நாட்களும் நடத்தப்படுகின்ற வகுப்பிலே இந்த மாதிரி செய்வதற்கு சாதகம் இல்லை. காரணம் என்னென்றால், அங்க 80க்கு மேற்பட்ட, கிட்டத்தட்ட 150 பிள்ளைகளுக்கு மேலே அந்த குழுவில இருந்தாலும் 80க்கு மேற்பட்ட பிள்ளைகள் வகுப்பில இருக்கிற போது அது சாத்தியமில்லை. ஆகவே இந்த சனி ஞாயிறு வகுப்பை நான் அரச பரீட்சை வினாக்கள் ஒவ்வொன்றையும் மாணவர்கள் விளக்கம் அளிக்கும் வகுப்பாக வழிநடத்துகின்றேன். அந்த வகையில சர்வேஷ் எனும் மாணவர் இப்பொழுது தந்த விளக்கத்தை கூறுகின்றேன், கேளுங்கள். அதாவது 3வது வினா, கீழே உள்ள ABCDE ஆகிய உருக்களில் ஒத்த 2 உருக்களும் யாவை என்று கேட்கப்படுகின்றன. இங்கே 5 உருக்கள், 5 படங்கள், 5 காட்சிகள் தரப்பட்டது.
இந்த ஏபிசிடி என்ற 5 உருக்கள்லையும் 2 உருக்கள் ஒத்திருக்கின்றன. ஒரே உருதான் 2 தடவை இருக்கின்றது. ஒத்திருக்கின்றது என்றால் அப்படியே இருக்கின்றது. அப்ப உண்மையிலே இதுல 4 வகையான சித்திரங்கள் தான் இருக்க முடியும். 2 ஒரே வகை என்றால் மற்ற 3ம் வித்தியாசமாகத்தான் இருக்க வேண்டும். ஏன்னா அது ஒரே மாதிரி இருந்தால் அது விடையாக வந்துவிடும். அப்ப இதுல 4 வகையான சித்திரங்கள் இருக்கின்றன. அதிலே 2 ஒத்தவை. அந்த 2ம் எவை என தெரிவு செய்ய சொல்லி இந்த 5 படங்களையும் அந்த பிள்ளைகளை ஒரு நிமிடத்திலே விடையளிக்கும்படி கேட்கப்படுகின்றன. அப்ப இந்த பிள்ளைகள் புத்திசாலி என்றபடியால், விவேகமுள்ள நுண்ணறிவுள்ளவர்கள் என்றபடியால் அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஒவ்வொரு படமாக பார்த்து கண்ணால பார்த்து அங்கேயும் இங்கேயும் பார்த்து தங்களை அதாவது காலத்தையும் நேரத்தையும் சக்தியையும் விரயம் செய்யாமல் விடைகளை பார்வையிட்டு எந்த விடை பொருத்தமாக இருக்கிறது என்று தங்களுடைய கற்புல ஆற்றலால், கண்ணால பார்க்கிற ஆற்றலாலையும், இடம்பலம் என்பதை புரிந்து கொள்கிற ஆற்றலையும், ஒப்பு நோக்குகின்ற ஆற்றலையும், ஒற்றுமை தொடர்பை இனங்காடுகின்ற ஆற்றலையும் விடை காணுகின்றார்கள். அப்ப இந்த சர்வே சொன்னார், முதலாவது விடையிலே ஏபி என்று இருக்கு சார். ஆனா ஏபி பார்த்தா 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கின்றது. 2 பக்கம் உள்ள பிள்ளைகளுக்கும் முகமோ தலையோ கைகாலோ அப்படியே தான் இருக்கின்றது. முதலாவது பிள்ளை என்ற மேல் சட்டை 2வது படத்திலே சரியா இருக்கு, பியிலே சரியா இருக்கு, கீழ் சட்டையிலும் சரியா இருக்குது, கைகள் கூடி சரி போல இருக்கின்றது. ஆனால் ஏயும் பிக்கு முடியல என்ற முதலாவது இருக்கிற பிள்ளை என்ற கை இடம்பலம் மாறி உயர்த்தப்பட்டிருக்கின்றது. பி என்ற பிள்ளையில அப்படியே இருக்கின்றது. ஏ என்ற பிள்ளையில ஆக ஒரே ஒரு விடயம்தான் அங்க ஒற்றுமைத்தன்மை இல்லாமல் இருக்கின்றது. அதாவது ஏ என்ற விடையில ஏ என்றதிலே பியோடு ஒப்பிட்டு பார்க்க, முதலாவது விடையின்படி ஏபியை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது ஏயினுடைய கைகள், இப்ப நாங்கள் தான் ஏ ஆக இருந்தால் இடது கை மேல் நோக்கியும் வலது கை கீழ் நோக்கியும் இருக்கின்றது. ஆனா பியில எதிர்மாறாக இருக்கின்றது. இடது கை கீழ் நோக்கியும் வலது கை மேல் நோக்கியும் இருக்கின்றது. அப்ப அதை கொண்டு அந்த பிள்ளை சொல்கின்றது, கண்ணால பார்த்து ஏபி ரெண்டும் பொருந்தவில்லை. எதில பொருந்தவில்லை? எல்லா இயல்பிலையும் பொருந்தி கொண்டு இந்த கைகள் முதலாவதாக இருக்கின்ற ஏயிலேயும் பியிலேயும் முதலாவதாக இருக்கிற படத்தின் கைகளின் திசைகள் உயர்ந்திருக்கின்ற தாழ்ந்திருக்கின்ற திசைகளால் மாறுபடுகின்றது. அப்ப அந்த விடை பொருத்தப்பட்டது. 2வதாக அவர் ஏடியை ஒப்பிட்டு பார்க்கின்றார். ஏடியும் கைகள் உட அது தலையமைப்பு எல்லாம் பொருத்தமாக இருக்கின்றன. அப்ப அது பொருந்தக்கூடியது என வைத்துக் கொண்டாலும் 3வது விடையையும் அலசி பார்க்கின்றார். இப்ப பாருங்க, இந்த பரிச்சைத்தாள் அரச பரீட்சையில 1வது 2வது 3வது என்று வருகின்ற போது இந்த 3வது வினாவுக்கான விடையும் முதல் வினாக்கள் போலத்தான் அமைப்பில இருக்கின்றது. அப்ப 3வது விடையை பார்க்கிறார். சியும் ஈயும், சிஇ என்ற 2லையும் எல்லா ஒற்றுமை தொடர்பு பொருத்தமாக இருந்தாலும் சீர உள்ள பிள்ளை அணிந்திருக்கின்ற ஆண் பிள்ளை பெண் பிள்ளை அணிந்திருக்கிற சட்டையில புள்ளிகள் இருப்பதற்கும் அது ஈல மாறுபட்டு இருப்பதையும் பார்க்கின்றார். ஒரு வித்தியாசம். அதே நேரம் அந்த சீல முதலாவதிலே இருக்கிற ஆண் பிள்ளை தலை மயிர் வகிடு பிரிக்கப்பட்டு உள்ள விதமும் சிக்கும் ஈக்கும் இடையில மாறுபாடாக இருக்கின்றது. அப்ப சிஇயும் பொருத்தமற்றது, பொருந்தாது. ஏன்? ஒத்த இரு உருக்களைத்தான் தெரிவு செய்ய சொல்லி கேட்கப்பட்டுள்ளது. அப்ப ஏயும் டியும் என்பதுதான் பொருத்தமான விடை என அந்த பிள்ளையின் ஆளுமை வெளிப்படுத்தப்பட்டது. வெரி குட், நன்று, வாழ்த்துக்கள்.